தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விட்டு பரவலாக மழை. கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மாவட்டத்தில் கனமழை தொடரும் என அறிவிப்பு. பெரம்பலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள். விரைவாக கொள்முதல் செய்யாததே பாதிப்புக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவலம். தென்மேற்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன? முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. ஈரோடு, சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. நகைக்கடை உரிமையாளரை கைது செய்த காவல்துறை. பாஜக, திமுகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என விஜய் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதில். எங்களுடைய தலைவர் முதலாம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார், என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது. இதுல இந்த கொஸ்டின் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியாச்சு. இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே உச்சபட்ச அதிகாரமிக்கது. நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ அல்ல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் பேச்சு. ஆசிய கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் போட்டித் தொடர்களில் இருந்து வெளியேற BCCI முடிவு. தலைவர் பொறுப்பில் பாகிஸ்தானைச் சேர்ந்த அமைச்சர் உள்ளதால் நடவடிக்கை. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு. மருத்துவ குழுவினருடன் ஆலோசித்து சிகிச்சை பெறுவதாக தகவல். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவலம். தென்மேற்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன? இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.